அனைவருக்கும் வணக்கம். குரானினுடைய மூல கையெழுத்து பிரதிகள் மேனுஸ்கிரிப்டினை பற்றி ஒரு தெளிவான ஆய்வினை செய்வோம். பர்மிங்ஹாம் மேனுஸ்கிரிப்ட் ஆனது மிகவும் பழமையான மேனுஸ்கிரிப்ட் ஆகும். 2 தாள்களை கொண்ட ஒரு சிறிய மேனுஸ்கிரிப்ட் தான். ஆனால் இது மிகவும் பழமையானது. இது விலங்கு தோல் காகிதத்தில் எழுதப்பட்டதாகும். இது கார்பன் 14 டேட்டிங் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. என்னவென்றால் அந்த விலங்கு தோலானது கிபி 568 முதல் 645 எக்ஸாக்டாக முகமது நபியினுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த ஒரு விலங்கினுடைய தோலாகும். ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் உத்மான் அவர்களின் காலத்தில் எழுதப்பட்டது. அதாவது கிபி 645க்கு பின் எழுதப்பட்ட இந்த எழுத்து முறையானது அந்த குரானில் காணப்படுகிறது. இந்த குரானில் உச்சரிப்பு அல்லது தொனி அதற்கான குறியீடுகள் எல்லாம் காணப்படவில்லை. அது பிற்காலத்தில் தான் அவைகள் எல்லாம் குரானில் சேர்க்கப்பட்டன என்பதை நாம் அறிவோம். குரான் 17 முதல் 31 வரையிலும், அதே போல 19 91 முதல் 98 குரான் வசனங்கள் மற்றும் குரான் 20 1 முதல் 40 வரையிலான வசனங்கள் அதில் காணப்படுகின்றன. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் என்னவென்றால் மிகவும் புகழ்பெற்ற மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேனுஸ்கிரிப்ட். அது சன்னா மேனுஸ்கிரிப்ட். இது ஏமன் நாட்டில் உள்ள சன்னா மசூதியில் கண்டெடுக்கப்பட்டதாகும். இது பாலிம்சிஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த வகையான ஒரு குரான் ஆகும். மேலே ஒரு அடுக்கு, அதன் கீழ் இன்னொரு அடுக்கு, அதை அழித்துவிட்டு மேலே எழுதப்பட்ட ஒரு குரானாக இது காணப்படுகிறது. இதை பாலிம்சிஸ்ட் என்று சொல்வோம். இந்த குரானில் 2 அடுக்கு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கீழ் ஒரு அடுக்கு, அதனுடைய மேல் மற்றொரு அடுக்கு. மேல் இருக்கக்கூடிய அடுக்கில் இருக்கக்கூடிய குரான் வசனங்களானது உத்மானிக் வசனங்கள். உத்மான் எழுதிய குரானை ஒத்து காணப்படுகின்றன. ஆனால் அதனுடைய கீழ் அடுக்கில், அதாவது அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வசனங்களானது குரான் வசனங்கள் எந்த குரானின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பது தெரியவில்லை. எனவே அதை கம்பேனியன் 1 குரான், அதாவது சஹாபா 1 அவருடைய குரான் என்று எடுத்துக்கொள்கின்றனர். 82 பக்கங்களை கொண்டது. கிபி 670 எழுதப்பட்டது. இது உயிரெழுத்து குறியீடுகள் இல்லாத குரானாக காணப்படுகிறது. உத்மான் அவர்கள் தான் ஒரு குரானினை வடிவமைத்து அதனை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பும் பொழுது இங்கும் அனுப்பப்பட்ட அந்த குரானுடைய எழுத்துக்கள் முன்னே இருந்த குரானுடைய எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு அதன் மீது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதுவும் ஒரு மிகவும் பழமையான குரான் பிரதியாக கருதப்படுகிறது.